அனைவருக்கும் வணக்கம். முதலாம் ஆண்டு இரண்டாம் பருவம் தமிழ் தாளில் இடம்பெற்றுள்ள கலிங்கத்து பரணி 2 செயல்பாடல் கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். கலிங்கத்து பரணி எனும் சிற்றிலக்கியத்தை எழுதியவர் ஜெயங்கொண்டான். இந்த கலிங்கத்து பரணி எனும் சிற்றிலக்கியம் சோழர் படையினருக்கும் கலிங்கர் படையினருக்கும் ஏற்பட்ட போரின் எதிரொலியை இந்த 2 பாடல்களும் பதிவு செய்துள்ளன. எடும் எடும் என எடுத்தது ஓர் இகழொலி கடலொலி இகக்கவே விடு 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 பரி கரிக்குலாம் விடும் விடும் எனும் ஒளி மிகைக்கவே. இது முதல் பாடல். போர் வீரர்கள் போரை தொடங்குங்கள் என உரத்து குரலில் ஓசை எழுப்புகிறார்கள். இந்த போர் இரு தரப்பினருக்கும் ஒப்பற்ற போராக பேரொலியாக இந்த போர் தொடங்குகிறது. இந்த போரின் ஓசை கடலின் ஓசையை காட்டிலும் மிகுதியான ஓசையாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த போரில் ஒப்பற்ற வீரர்கள் பகைவர்கள் மேல் குதிரைப்படையை ஏவுங்கள் ஏவுங்கள், அம்பை விடுங்கள் விடுங்கள், அம்பை ஏவுங்கள், யானை படைகளை விடுங்கள் என்று வீரர்கள் உரத்த ஓசையுடன் போரை செய்துகிறார்கள். வெறுவரு வரிசிலை தெரித்த நான் விசைப்படு திசைமுகம் வெடிக்கவே செருவிடை அவரவர் தெரித்தது ஓர் தெளி உலகுகள் செவிடி எடுக்கவே. இது இரண்டாவது பாடல். ஆரவாரத்துடன் போர் செய்யக்கூடிய வீரர்கள் பேரொலியை எழுப்புகிறார்கள். இந்த சூழலில் பொருத்தப்பட்ட வில்லிலிருந்து அம்பை ஏவுகிறார்கள். அம்பு எல்லா திசைகளும் போய் வெடிக்கிறது. எல்லா திசைகளும் வெடிக்கக்கூடிய அந்த அம்பு 4 திசைகளும் பாய்ந்து பேரோசையுடன் 4 திசைகளும் பாய்கின்றன. போர்க்களத்தில் போர் வீரர்கள் ஒப்பற்ற முழக்கத்தால் உலகங்கள் எல்லாம் செவிடுபட்டன என இந்த பாடல் கூறுகிறது. இது போரின் பேரொலியாக அமைந்திருக்கின்றது. நன்றி, வணக்கம்.